வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் ரொம்பவே ஸ்பெஷலானது. பால் ஆண்ட்ரோமெடா எழுதின ஒரு அட்டகாசமான கவிதையை தான் நாம அலச போறோம். கவிதைனாலே சும்மா வார்த்தைகள்னு நினைச்சிடாதீங்க. இது காதலும் இயற்கையும் பின்னி பிணைஞ்ச ஒரு மாயாஜால பயணம். இயற்கை எப்படி தன் மொழியால ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லுதுங்கிறத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போகலாம். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். இந்த முதல் வரியை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. வசந்தத்தின் வாரிசான இளம் தென்றலின் மொத்தமாகிய பால் நிலவுக்கு சொந்தக்காரியோ கேட்கும்போதே எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? அந்த தென்றல வசந்தத்தின் வாரிசுன்னு சொல்றதும் அது நிலவுக்கு கொடுக்கிற மென்மையான முத்தமா வர்ணிக்கிறதும், அடடா, இத படிக்கும்போதே ஒரு குளிர்ந்த இனிமையான மாலை நேர காற்றும் நம்ம மேல படுற மாதிரி ஒரு ஃபீல் வருதுல்ல? இதுதான் இந்த கவிதையோட மாஸ்டர்பீஸ், அடித்தளம். அடுத்து பகுதி 1, இயற்கையின் காதல் மொழி. இயற்கை எப்படி தன்னோட பாஷையில காதலை வெளிப்படுத்துதுன்னு இப்ப பார்க்கலாம். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. ஒரு சாதாரண இயற்கை நிகழ்வு எப்படி மேஜிக் மாதிரி மாறுதுன்னு பாருங்களேன். இடது பக்கம் ஷில்லுன்னு உறைய வைக்கிற சாதாரண பனித்தூறல்கள் இருக்கு. ஆனா வலது பக்கம் கவிஞரோட பார்வையில அது வெறும் தூறல் கிடையாது. அது அப்படியே பன்னீர் துளிகளா மாறி அழகின் பாதம் பட்டு பளிங்கு கோபுரத்துக்கு பந்தம் சேர்க்குதான். வானத்திலேந்து விழுகிற ஒரு சாதாரண பனித்துளி வெறும் தண்ணியா இல்லாம எப்படி ஒரு ரொமான்டிக்கான ஸ்பரிசமா மாறுதுன்னு பாக்குறப்போ நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. பனித்துளி மட்டும் இல்லைங்க, அந்த வானவில் என்ன பண்ணுதுன்னு பாருங்களேன். மேகங்களுக்கு இடையில ஒளிஞ்சிட்டு இருக்கிற வானவில்லே ஒரு பேரழகுதான். ஆனா இங்க அந்த வானவில் ஒரு செந்தூரத்தை தேடி வந்து இதழ்களுக்கு முத்தம் கொடுத்துட்டு வெட்கத்துல தன் முகத்தை மூடிக்குதான். இத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். அந்த வானம் கூட இந்த அழக பார்த்து மயங்கி ஒரு வெட்கப்படுற காதலன் மாதிரி மேகத்துக்கு பின்னால போய் ஒளிஞ்சிக்குது. கவிஞரோட கற்பனை வேற லெவல்ல இருக்குல்ல. சரி, இது எப்படி இன்னும் பிரம்மாண்டமா மாறுதுன்னு பாப்போம். பகுதி 2, வானியல் அதிசய நடனம். இப்ப நாம நம்ம பார்வை அப்படியே மேல அந்த வானத்தை நோக்கி திருப்போம். இந்த வரிகளை கொஞ்சம் கேளுங்க. நிலாமுற்றத்தின் பிள்ளைகள் கூட நாட்டியமாடுகின்றவாம் இந்த அல்லியின் ஆனந்த அழகை பார்த்து. இங்க நிலாமுற்றத்தின் பிள்ளைகள்னா யாரு? வானத்துல மின்னுற நட்சத்திரங்கள் தான். அந்த அல்லிமலரோட அழக பார்த்த சந்தோஷத்துல நட்சத்திரங்கள் சும்மா மின்னாம ஆனந்தமா டான்ஸ் ஆடுதான். ராத்திரி வானமே ஒரு பெரிய கொண்டாட்ட அரங்கமா மாறி துளி கூட கலப்படமில்லாத ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துது. கேட்கும் போதே நமக்கும் டான்ஸ் ஆடணும் போல தோணுதுல. பகுதி 3, இருளை வெல்லும் இசை. ஒரு மாபெரும் அழகு எப்படி காலத்தையும் நேரத்தையும் மாற்றி அமைக்குதுன்னு இப்போ நாம பார்க்க போறோம். இது ஒரு விஷயத்த ரொம்ப அட்டகாசமா விளக்குது. கவிஞர் எப்படி யதார்த்தத்தை அப்படியே தலைகீழா மாத்துறாருன்னு பாருங்க. இடதுபுறம் இருக்கிற அந்த கார் இருளை எடுத்துக்கோங்க. பொதுவா இருட்டு எப்ப விலகும்? காலையில சூரியன் வந்ததும் தானே. ஆனா வலதுபுறம் பாருங்க, அந்த இருட்டு சூரியன் வர்றதை கூட சட்ட பண்ணாம ஒரு இளம் குயிலோட இனிமையான பாட்டு சத்தத்துல மயங்கி அந்த இசைய தத்து பிள்ளையா ஏத்துக்கிட்டு பகல வரவேற்குதான். இருட்டு வெளிச்சத்துல தோத்து போகல, ஒரு சின்ன குயிலின் இசைக்கு கட்டுப்பட்டு சரணடையுது. இது எவ்வளோ பெரிய கற்பனை. பகுதி 4, பூமியின் மகிழ்ச்சியான கொண்டாட்டம். மறுபடியும் நம்ம கவனத்தை நம்ம பூமியில இருக்கிற செடி, கொடி, விலங்குகள் பக்கம் திருப்புவோம். இந்த அட்டவணையை கொஞ்சம் பாருங்க. மொத்த இயற்கையும் எப்படி ஒன்னு சேர்ந்து இயங்குதுன்னு இது காமிக்குது. மொத வரிய பாருங்க. மேலிருந்து ஆர்ப்பரிச்சு கொட்டுற அருவி கூட அந்த இளமையான இதயத்தை உரசிட்டு எந்த சத்தமும் இல்லாம அமைதியா போகுதாம். அடுத்து பறவைகளும் புள்ளிமான்களும் ஓடி வந்து இன்னைக்கு உங்களோட உன்னதமான நாள்னு காலில் விழுந்து வணங்கிட்டு அடுத்த நிமிஷமே மாயமா மறைஞ்சு போகுது. ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரே குரல்ல இந்த அழகை எப்படி கொண்டாடுதுன்னு பாக்குறப்போ சிலிர்ப்பா இருக்கு. இங்க நம்ம ஒரு நிமிஷம் நிப்போம். இந்த கேள்வியை உங்களுக்குள்ள கேட்டு பாருங்க. பாருங்கள், இவற்றுக்கு மட்டும் ஏன் இந்த அக்களிப்பு? ஏனோ எந்த சலிப்பும் இல்லாமல் ஆனந்த சமிக்ஞை செய்கின்றனவோ? கொஞ்சம் யோசிங்க. பனித்துளி, வானவில், நட்சத்திரம், இருட்டு, அருவி, மான், இப்படி எல்லாமே ஏன் இவ்ளோ சந்தோஷமா இருக்கு? கொஞ்சம் கூட டயர்ட் ஆகாம ஏன் இப்படி ஒரு பேரானந்தத்தை வெளிப்படுத்துது? இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த பிரம்மாண்டமான கொண்டாட்டத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த சீக்ரெட் என்ன? அதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். அந்த ஆச்சரியத்தை புரிஞ்சிக்க இதையெல்லாம் வரிசையா பாருங்களேன். வெக்கப்படுற வானவில் ஒரு முத்தத்தை தேடுது. நிலவோட பிள்ளைகளான நட்சத்திரங்கள் டான்ஸ் ஆடுது. புள்ளிமான்கள் கால்ல விழுந்து மரியாதை செய்யுது. இது எல்லாமே பத்தாதுன்னு கோடை காலத்து வாடை காத்துல காஞ்சி போன வண்ணப்பூக்கள் கூட சோர்வடையாம வாழ்த்துக்களை சொல்லிட்டு மழையா உதிருது. மொத்த உலகமும் இப்படி ஒட்டுமொத்தமா ஒருத்தருக்காக செயல்படுதுன்னா அது யாருக்காக இருக்கும்? யார்கிட்ட இந்த இயற்கை இவ்ளோ பெரிய அன்பு கொட்டுது? பகுதி 5, இனிய நினைவுகள். இதுதான் இந்த கவிதையோட ரொம்ப ஆழமான அழகான பகுதி. அந்த பெரிய கேள்விக்கான விடைய இங்க தான் நம்ம பார்க்க போறோம்.
இதுல ரொம்பவே முக்கியமான ட்விஸ்டான விஷயம் என்னன்னா, இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த அழகிய வர்ணனைகள் எல்லாமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட பெண்ணையோ இல்ல ஒரு அழகான மனிதரையும் பத்தி எழுதுனது கிடையாது. இது அந்த இனிய நினைவுகள் பத்தினது. ஆமாங்க, இதுதான் மையக்கருத்து. இந்த மொத்த பிரபஞ்சத்தையும் உயிருள்ளதாவும் கலர்ஃபுல்லாவும் மாத்துற சக்தி நம்ம மனசுக்குள்ள இருக்கிற அந்த இனிய நினைவுகளுக்கு மட்டுமே உண்டு. கவிஞர் தனக்கு ரொம்ப நெருக்கமான, தன் மனசுக்கு இதமான அந்த மறக்க முடியாத நினைவுகளை தான் இப்படி இயற்கையோட ஒப்பிட்டு பிரம்மாண்டமா கொண்டாடி இருக்கார். ஒரு அழகான நினைவு நம்ம உலகத்தையும் எப்படி அழகா மாத்துதுன்னு இது நமக்கு ரொம்ப மென்மையா உணர்த்துது. இறுதியா கவிதையோட அந்த முத்தாய்ப்பான கடைசி வரிய பாருங்க. அந்த சப்தம் உங்களின் காதுகளுக்கு எட்டுகிறதா என் இனிய நினைவுகளே? கவிஞர் தன் நினைவுகளை பார்த்து கேட்கிற அந்த கேள்வி நேரடியா உங்ககிட்ட கேட்கப்படுற மாதிரி தோணுதில்ல? உங்களை எப்பவுமே சந்தோஷப்படுத்துற, நினைக்கும் போதெல்லாம் உங்க முகத்துல ஒரு புன்னகையை வரவழைக்கிற உங்களோட அந்த இனிமையான நினைவுகள் எவை? அத ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த நினைவுகளோட சப்தம் இப்போ உங்க காதுகளுக்கு கேக்குதா? கண்டிப்பா கேக்கும்னு நம்புறேன். இந்த கவிதை அலசல் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுத்திருக்கும். இதே மாதிரி உங்க உலகத்தையும் இனிமையான நினைவுகளே ஆளட்டும்.